அருள் நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது. அன்பும் அறமும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும். இன்பம் பொழிகிற வானொலியாம், எங்கள் தமிழெனும் தேன்மொழியாம். நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார் என என் தாய் தமிழை வணங்கி விழுதுகள் அறிவே ஆற்றல் 222வது புத்தக கருத்து பகிர்வில் பகிர இருக்கின்ற புத்தகம் அலெக்ஸ் ஹேலி எழுதிய ரூட்ஸ் அப்படிங்கிற ஆங்கில நாவலின் ஏஜி எத்திராஜலு தமிழில் மொழிபெயர்த்த 7 தலைமுறைகள் என்கிற புத்தகம். இந்த நூல் முதல் பதிப்பாக 1993ஆம் ஆண்டில் வெளிவந்துள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டில் 8வது பதிப்பாக வெளியிட்டுள்ளது சிந்தன் புக்ஸ். மொத்த பக்கங்கள் 304, விலை ரூபாய் 300. தமிழ், தெலுங்கு 2 மொழிகளிலுமே திரு ஏஜி எத்திராஜலு அவர்களை மொழிபெயர்த்துள்ளார். இந்த நூலை பற்றி பதிப்பகத்தார் அளித்துள்ள முன்னுரையிலே, ஆப்பிரிக்கா என்றால் இருண்ட கண்டம், அங்குள்ள மக்கள் மிருகங்களிடையே நடமாடும் காட்டு மிராண்டிகள், அவர்கள் நாகரிகமோ கலாச்சாரமோ வரலாறோ இல்லாதவர்கள், அமெரிக்கா சுதந்திரத்தின் சொர்க்கம், வீர சாகசம் மிக்கோரின் பிறப்பிடம், இவைதான் வெற்றி கொண்டவர்கள் எழுதி வைத்த சரித்திர புரட்டுகள், அறியாமை இருளிலேயே உலகை மூழ்கடித்த பொய்யான எழுத்துக்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறாங்க. இத இன்னைக்கு நம்ம மொழியில சொல்றோம் அப்படின்னா, இன்றைய நமது மொழியில் ஆக சிறந்த உருட்டுகள் என்று சொல்லலாம். சாதாரணமாக வெற்றியாளர்களோ வரலாற்றை எழுதினார்கள். இந்த கசப்பான உண்மையின் தொடர்ச்சியை உடை தெரிவதற்காகவே அலெக்ஸ் ஹேலி ரூட்ஸ் என்கிற ஆங்கில நூலை எழுதியுள்ளார். இந்நூல் அப்பணியை செவ்வனே செய்யும் என்பது அவரது நம்பிக்கை. பதிப்பகத்தார் குறிப்பிடுகிற இந்த நம்பிக்கை அலெக்ஸ் ஹேலி என்கிற ஒரு தனி மனிதர் அல்ல, ஆப்பிரிக்காவின் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின் நிலை என்னவாயிற்று என்பதை இந்த 7 தலைமுறைகள் புத்தகம். மொத்தமா இதனுடைய பக்கங்கள் மிக அதிகமா இருக்கிறதுனாலையும், நம்ம தமிழ் மொழிக்கு எது ரொம்ப முக்கியமா தேவை அப்படிங்கிற அதை நினைச்சு இப்போ கொஞ்சம் குறைவாதான் மொழிபெயர்த்திருக்கோம் அப்படின்னு ஏஜி எத்திராஜலு சார் சொல்லியிருக்கிறாங்க. அந்த குறைவா அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் இருந்தாலும் அதுவுமே எவ்வளவு அடர்த்தியா இருக்கு. அந்த 304 பக்கங்கள் நம்ம படிக்கும் போது நமக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறதுதான் இந்த நூலோட மிகப்பெரிய வெற்றி. அவர் அலெக்ஸ் ஹேலி சொன்ன அந்த நம்பிக்கை. கிபி 1750ஆம் ஆண்டு மேற்கு ஆப்பிரிக்காவில் காம்பியா என்ற ஒரு நாட்டில் உள்ள மிக சிற்றூரான ஜப்பூரில் தொடங்குகிறது இந்த நூல். உமரோ பின்டா தம்பதிகளுக்கு ஒரு குழந்தை பிறக்கின்றது. நியோ போட்டோ என்ற ஒரு மருத்துவச்சியும் கதை சொல்லியுமான கிழவி, ஆயேஷா என்ற ஒரு கிழவி என 2 பாட்டிகள் சூழ பிரசவம் நல்லபடியே நடந்து முடிகின்றது. ஒரு ஆண் மகவு. தலைச்சன் பிள்ளை ஆண் குழந்தை எனில் மிக நல்ல சகுனம் என்பது அவர்களின் நம்பிக்கை. அல்லாவின் கருணை அந்த குழந்தையின் மீதும் அந்த குடும்பத்தின் மீதும் நிறைய உண்டு என்று மகிழ்கிறார்கள். பெயர் சூட்டும் நிகழ்வும் விழா போல நடந்தேறுகிறது. குண்டா என்ற பெயரை சத்தமாக அறிவிக்கின்றனர் இமாம். அதாவது இவங்க அந்த பெயரை சூஸ் பண்ணிட்ட பிறகு இங்க நம்ம ஊர் பக்கங்கள்லாம் நம்ம செய்யற போலதான் அந்த தொட்டில குழந்தைய போட்டு குழந்தைய எடுத்து காது கிட்ட வச்சு 3 தடவை பெயர் சொல்றாங்க இல்லையா, அதே போலதான் அங்கேயும் அவங்க அந்த சடங்கு செய்யறாங்க. 3 தடவை குழந்தையோட காதலையும் பெயரை சொல்லிட்டு அதுக்கு பிறகு இமாம் கிட்ட போய் அவங்க அந்த பேரை சொல்றாங்க. அவர் தான் பேரை சத்தமா அறிவிக்கிறார். எல்லாருக்கும் அங்க கூடியிருக்கிற மக்களுக்கெல்லாம் காதுல விழற மாதிரி. அது அவங்க பாட்டனார் பெயர் தான் வைக்கணும். முப்பாட்டனார், பாட்டனார். அந்த பேருக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும், ஒரு ஒரு வெற்றி கதை இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிதான் அவங்க பேர் வைக்கணுங்கிறத ஒரு பெரிய ஒரு விழாவாவே அதை கொண்டாடுறாங்க. அந்த மாதிரிதான் இந்த ஆண் குழந்தைக்கும் குண்டா அப்படிங்கிற பெயர் வைக்கிறாங்க. அந்த குண்டா அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத அக்குழந்தையின் பாட்டனார் பெயர் என்றும் அவர் மிகச்சிறந்த மனிதர் என்றும் அங்கே உள்ளவர்களுக்கும் தெரியும். இருந்தாலும் அந்த விழா நடக்கிற நேரத்துல மறுபடியும் அந்த வரலாறை அவங்களோட வீர கரதைகளை அந்த இமாம் சொல்றாரு. குண்டா வளர்றாரு. குண்டா வளர வளர அவ்வூரின் பழக்க வழக்கங்களும் நமக்கு அறிமுகமாகின்றன எழுத்துக்களின் வழியே. கடுமையான உழைப்பாளிகளா இருக்கின்றனர் ஜப்பூர் மக்கள். ஆண் பெண் என அனைவருமே விவசாய வேலைகளில் மிக சிரத்தையுடன் செயல்படுகிறார்கள். பருவ காலங்கள் மாறிக்கொண்டே இருக்க குண்டா பருவ வயதினை அடையும் பொழுது
அவ்வூரின் வழக்கமான ஒன்றாக அவன் வயதை ஒத்த ஆண் பிள்ளைகளுக்கு போர் பயிற்சி அளிக்க காட்டிற்கு கூட்டி செல்கின்ற அந்த நிகழ்வு நடக்குது. அது வந்து எப்படி சொல்றாங்கன்னா, 3ஆம் பருவ சிறுவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த முதல் பருவம், 2ஆம் பருவம், 3ஆம் பருவம். அந்த 3ஆம் பருவத்துல இருக்கக்கூடிய அனைத்து சிறுவர்களையுமே அவங்க வந்து காட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க ரொம்ப கடுமையான பயிற்சிகள், நிறைய பிரம்படிகள், கசையடிகள் எல்லாம் கொடுக்குறாங்க. சின்னதா ஒரு தப்பு செஞ்சாலும் அதுக்கு தண்டனை பலமா இருக்கு. அது வந்து அந்த பயிற்சி முடிச்சுட்டு திரும்பி அவங்க ஊருக்கு வரும்போது ஆண்களா திரும்பி வருவாங்க. பிள்ளைகளா போனவங்க, சிறுவர்களா போனவங்க ஆண்களா திரும்பி வருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லும்போது, எனக்கு இந்த இடம் படிக்கும்போது வேள்பாரி நாவல் ஞாபகத்துக்கு வந்தது. அங்கேயும் வந்து சிறுவர்களை வந்து காடறிதல் அப்படிங்கிற பயிற்சிக்காக அழைச்சிட்டு போவாங்க. அங்க தேக்கன் அப்படிங்கிறவர் தான் அந்த வழி நடத்துவார் அந்த சிறுவர்களை. அந்த பெரிய ஒரு பருந்தோட வேட்டையாடி, பகரிய வேட்டையாடி அதனுடைய ஈரலை யாரு சாப்பிடுறாங்களோ அவங்கதான் தேக்கன் அப்படிங்கிற ஒரு பெரிய அந்தஸ்து கொடுக்குறாங்க இல்லையா? அந்த தேக்கன் எப்படி அந்த சிறுவர்களுக்கு அந்த காடறிதல், காடுல உள்ள நுணுக்கங்கள், பறவைகள், விலங்குகள் பத்தி எல்லாத்தையும் எப்படி சொல்லி கொடுக்குறாங்களோ, காட்டுல வர ஆபத்துல அந்த பறவைகள்ட்ட இருந்தோ விலங்குகள்ட்ட இருந்தோ வர அந்த ஆபத்துக்களை எப்படி நம்ம எதிர்கொள்றது, எப்படி சமயோசிதமா செயல்படணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குற அந்த நிகழ்வுகள் எல்லாம் எனக்கு வரிசையா இந்த இந்த இடம் படிக்கும்போது ஞாபகத்துக்கு வந்துச்சு. ரொம்ப எப்படி போனாலும் நம்ம எல்லாரோட அந்த உணர்வுகள், அந்த பழக்க வழக்கங்கள் எல்லாமே ஒண்ணுக்கொண்ணு தொடர்புடையதா பின்னி பிணைஞ்சுதான் இருக்கு அப்படிங்கறத நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நம்ம இங்க தேக்கன்னு சொல்றது போல அவங்க வந்து அந்த பயிற்சி கொடுக்குற அந்த ஆசிரியரை வந்து கிண்டாங்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த ஆண்களாக்குற அந்த பயிற்சி, அந்த தேக்கன் அப்படிங்கிறவரு அவங்க ஆப்பிரிக்கால கிண்டாங்கோ என்று அழைக்கப்படுகிறார். அவரும் அவருடைய உதவியாளர்களும் தான் இந்த 3ஆம் பருவ சிறுவர்களுக்கு பயிற்சி அளிக்கிறார்கள். பல கடுமையான பயிற்சிகள், திறம்படிகள் என அனைத்தையும் கற்று தேர்ந்து ஒரு ஆண் மகனாக அந்த கிராமத்திற்கு தனியே திரும்பி வர வேண்டும். அப்படி வருகிற ஆணுக்கு தனி குடிசை தந்துவிட வேண்டும். அப்படி அந்த பயிற்சி எல்லாம் முடிச்சுட்டு கிராமத்துக்கு வராங்க அப்படின்னா அது அவங்க இனிமே அம்மா அப்பாவோட சேர்ந்து இல்லாம அவங்க தனியே ஒரு குடிசையில இருக்கணும் அப்படின்னு சொல்ற இந்த விஷயம் எல்லாம் உண்மையாவே ரொம்ப நல்லா இருந்தது அது படிக்கும்போது. அந்த மாதிரி நம்ம குண்டாவுக்கும் தனி குடிசை தந்துடுறாங்க. அந்த பயிற்சி நாட்கள் எல்லாம் அவர்களுக்கும் அந்த ஜப்பூர் மக்களுக்கும் இருக்கின்ற பொதுவான பயமே வெள்ளை பூதமோ வெள்ளை பேயோ நம்மை பிடிக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். அப்படி பிடித்து விட்டால் அவ்வளவுதான், நாம் உயிருடனே இருக்க மாட்டோம் என்பது. அந்த இடத்துல வந்து உயிர் இல்லை என்றாலும் கூட பரவாயில்லை, நம்மை அடிமைகளாக்கி விற்று விடுவதும் அதிக துன்புறுத்தலுக்கும் ஆளாகி விடுவோம் என்பதுதான் அந்த மக்களின் உச்சபட்ச பயம். அந்த ஊர் நியோ போட்டோ, அந்த பாட்டி கூட ஒரு காலத்துல அடிமையா இருந்து அங்கிருந்து தப்பி இந்த கிராமத்துக்கு வந்து சேர்ந்தவங்க அப்படிங்கிற அந்த உண்மை வந்து குந்தாவுக்கு ஒரு நாள் தெரிய வரும்போது ரொம்ப அந்த அந்த அடிமை வாழ்க்கைய பத்தி கேட்டுட்டு அவன் எதுவுமே பேசவே இல்லை. அப்படியே அந்த பாட்டிய அவங்க சொல்ல சொல்ல அழுகுறாங்க. அழறதை கேட்டுட்டு வெளியே வந்துடுறாரு, எந்த வார்த்தைகளுமே பேசாம. வந்து தனியா உட்காந்து யோசிக்கிறாரு குந்தா, என்ன இந்த அடிமை வாழ்க்கை இவ்வளவு கஷ்டம், ஏன் இப்படி பண்றாங்க அப்படிலாம் சொல்லிட்டு அவரு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவர் யோசிக்கிற மாதிரியேதான் நம்மளுடைய மனமும் இந்த அடிமை வாழ்க்கையை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிருது. அப்போ அந்த இடத்துல அந்த வெள்ளை பேய் அப்படின்னு அவங்க குறிப்பிடுறது யாரு அப்படின்னா வெள்ளையர்களை அப்படிதான் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாவே தெரிஞ்சிருது. இந்த வெள்ளையர்களுக்கு யார் உதவுறாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அந்த கருப்பின மக்கள்லயே ஒரு சிலர், நான் தான் சொல்றோம் இல்லையா கருங்காலிகள் சொல்லி, அந்த மாதிரி கருப்பு கருங்காலிகள் என்று அவங்களே அவங்களுக்கு பேர் வைக்கிறாங்க. இந்த மாதிரி இப்படி போயிட்டே இருக்கிறனால எதிர்பாராத ஒரு நாளில், எதிர்பாராத ஒரு நேரத்தில் குண்டா கைது செய்யப்படுகின்றான். அவன் பயந்த வெள்ளையர்களிடமே தன்னோட சக்தியை முழுவதும் திரட்டி போராடி அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு அந்த காட்டுல ஓடுறாரு ஓடிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனாலும் அவரால் வந்து தப்பிக்க முடியல. ஏன்னா அவங்க வந்து வலிமையான ஆயுதங்களோட வராங்க. இவர் தன்னுடைய கையில இருக்கிற அந்த ஈட்டி அதை மட்டும் வச்சுக்கிட்டுதான் ஓடுறாரு. செடி கொடிகள்ல கீறிக்கிட்டு அந்த முட்புதர்கள் எல்லாம் மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஓடுறாரு. ஆனாலும் ஒரு கட்டத்துல அவங்க வந்து சுடும்போது, துப்பாக்கியை எடுத்து சுடும்போது அவருக்கு அதுக்கு மேல தப்பிக்க முடியல.
தப்பிக்க முடியாதனால மயங்கி விழறாரு. விழுந்த அவரை கைது செய்யறாங்க. அதுக்கப்புறம் அவரு மீண்டும் கண் விழிக்கும் போது கப்பலில் ஒரு சிறையில் தாங்க இயலாத துர்நாற்றத்தில் பார்த்தா ரொம்ப அந்த அந்த இடங்கள் எல்லாம் படிக்கும்போது உண்மையாவே நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்ன இது இவ்ளோ துன்பங்கள், இவ்ளோ துயரம் ஒரு 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 மனிதனை இன்னொரு மனிதன் இப்படி அடிமைப்படுத்த முடியுமா? இவ்ளோ கஷ்டப்படுத்த முடியுமா? அப்படிங்கிற மாதிரி இருந்தது. தன்னை போலவே நிறைய ஆண்களும், பெண்களும், குழந்தைகளும் பாரபட்சமின்றி அங்க அடிமைகளா அந்த சிறையில இருக்கிறத அவரு பாக்குறாரு. கடல்ல குதிச்சு செத்துடலாமா அப்படின்னு சொல்லி அவரு கடல்ல குதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது கூட கை கால்கள்ல எல்லாம் விலங்கு எல்லாம் போட்டிருக்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு விலங்கு மாதிரி அந்த விலங்கு ஒரு விலங்குக்கு போட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு தான் ஒரு அடிமை விலங்கா இவங்க கிட்ட சிக்கிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்குற சாப்பாடு அதுல சாப்பிடாம எல்லாம் அப்படியே இருக்கிறாரு, சோர்வாவே இருக்கிறாரு. அப்பதான் அவருக்கு ஒரு நாள் திடீர்னு ஒரு ஞாபகத்துக்கு வருது, நம்ம போராடிக்கிட்டே இருக்கணும், போராடணும், நல்லா போராடணும் அப்படின்னு சொன்னா நல்லா சாப்பிடணும், சக்தியா இருக்கணும்னு அந்த கிண்டாங்கோ சொன்னது ஞாபகத்துக்கு வருது. அதுக்கு பிறகுதான் சரி நம்ம எப்படியாவது இந்த கப்பல்ல இருந்து தப்பிச்சு வெளியில போயிடலாம் அப்படின்னும் அந்த தப்பிக்கணுங்கிறதுக்காகவாவது நாம சாப்பிடணுமேனு பல நாட்களுக்கு பிறகுதான் அவரு அந்த சாப்பாடை சாப்பிடவே ஆரம்பிக்கிறாரு. சாப்பாடுனா பெருசா ரொம்ப வெரைட்டியாலாம் கிடையாது, ஏதோ ஒரு சோள கஞ்சி அந்த மாதிரிதான் கொடுக்குறாங்க. அதையும் அந்த ஒரு ரொட்டி மாதிரி கொடுக்கறதைன்னா அவரு சாப்பிடுறாரு. அப்படி அதை சாப்பிடும் போது குந்தாவின் மனம் ஜப்பூரையும் தனது குடும்பத்தினரையும் தனது சகோதரர்கள் தனது அந்த ஆறு எல்லாத்தையுமே அவர் நினைச்சு நினைச்சு கண்ணீர் வடிக்கிறாரு. ஒரு வழியா எந்த தப்பித்தல் எந்த முயற்சியுமே பலனளிக்காம அந்த கப்பல் வந்து பட்டணம் வந்து சேர்கிறது. அங்கிருந்து அந்த பட்டணத்துல இருந்து தப்பி செல்லலாம் அப்படின்னு நினைச்சும் முயற்சி பண்றாரு. அங்கேயும் தப்பிக்க முடியாம கடைசியா அவர் தன்னுடைய கால் பாதத்தையே இழந்துறாரு. அதாவது வெட்டிடுறாங்க, அப்படியே அவரோட கால் பாதத்தையே வெட்டின பிறகு காலை வந்து அவரால் ஊனி நடக்க முடியாத ஒரு மாதிரி நொண்டி அப்படிங்கிற மாதிரி அதை தாங்கி தாங்கி நடக்கிற அந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் வருது. அதுக்கப்புறமா அவரு அந்த மயக்கத்துல இருந்து மீண்டு அந்த மருத்துவ சிகிச்சை எல்லாம் அவருக்கு ஒரு ஒரு டாக்டர், ஒரு வெள்ளையர் தான், ஒரு வெள்ளை மருத்துவர் தான் அவருக்கு சிகிச்சை செய்யறாங்க. ஆனாலும் அவரால் வந்து அது நம்ம இப்படி ஆயிட்டோமே, நம்ம எதை பார்த்து பயந்தோமோ, எந்த சூழல் பார்த்து நம்ம இப்படி இருந்துடக்கூடாது நம்ம நினைச்சோமோ, கடைசியில நாமளே அந்த நிலைக்கு வந்துட்டோமே அப்படிங்கறதே அவருக்கு ஒரு பெரிய ஆறாத்துயரமா இருக்கிறதுனால அந்த மருந்துகள் கொடுத்தா கூட அதை ஏத்துக்கிற அந்த மனநிலை அவருக்கு இல்லாததுனால அது அந்த காயம் ஆறுறதுக்கு ரொம்ப நாள் ஆகுது. ஆனாலும் அவருக்கு அந்த மருத்துவ சிகிச்சை நடந்துகிட்டே தான் இருக்குது. அங்கேயும் அந்த அவருக்கு பணிவிடை செய்யற மாதிரி ஒரு ஒரு கருப்பின பெண் தான் இருக்கிறாங்க, செய்யறாங்க. நாளாக நாளாக இதுதான் உண்மை, இதுதான் நிதர்சனம், இனி நாம இங்கதான் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு அவரு வரும்போது அந்த மருத்துவத்தை அவர் ஏத்துக்கிறாரு. அதுக்கு பிறகு அந்த ஆங்கில மருத்துவர் கொடுக்குற மருந்தோட அந்த கருப்பின பெண் வந்து ஒரு ஒரு மாதிரியான மூலிகை சாரெல்லாம் அந்த ஆங்கில மருத்துவருக்கு தெரியாம அவங்க வந்து கொடுக்குறாங்க. தன்னை மாதிரியே இவ்வளவு ஏதோ ஒரு அடிமையா இங்க வந்து மாட்டி ஏதோ கொஞ்சம் வேலையெல்லாம் செய்யறா போல இருக்கு அப்படிங்கிறதுனால அந்த மருந்தை அவர் நம்பிக்கையோட குடிக்கிறாரு. குடிக்கிறதுனால அவருடைய அந்த காயங்கள் கொஞ்சம் விரைவில் ஆறி வர ஒரு சூழல் ஏற்படுது. அதுக்கப்புறம் அந்த அமெரிக்கர் வந்து இவரோட பேரை வந்து குண்டாங்கிறதே மறந்துடுது. இவருக்கு புது பேரு டோபி. அங்க வந்து என்ன சூழல் இருக்கு அப்படின்னா, அந்த அடிமைகள் அவங்க காசு கொடுத்து வாங்கிக்கிட்டாங்கன்னா அது அவங்களோட சொத்து, அவங்களுக்கான உடைமை மாதிரி அது. அப்படிங்கிறதுனால அவங்கள அந்த அந்த அடிமைகள் பட்டி அப்படின்னு சொல்றாங்க. அந்த அடிமைகளை தங்க வச்சிருக்க அந்த குடிசைகள் போட்டு கொடுத்திருக்க இடம், அங்க எத்தனை அடிமைகள் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே ஒரு ஒரு அமெரிக்க பேரு, ஒரு ஆங்கில பேர் தான் வைக்கிறாங்க. அந்த பேருக்கு பின்னாடி அந்த காசு கொடுத்து யாரு வாங்குறாங்களோ அவங்க பேரை இணைச்சு வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரிதான் இவருக்கு டோபின்னு ஒரு பேர் வச்சு டோபி வாலர், அந்த வாலருங்கிறவர் ஒரு மருத்துவரா இருக்கிறதுனால அவர் பேரை சேர்த்துக்கிறாங்க. குண்டாக்கு வந்து அந்த பேரு பிடிக்கவே இல்லை, என் பேரு அது இல்ல அப்படின்னு அவரு சொல்றாரு. ஆனா அந்த மொழியை புரிஞ்சுக்கிற அளவுக்கு அங்க யாருக்கும் அக்கறையும் இல்லை, அது பொறுமையும் இல்லாததுனால அவருடைய குரல் அப்படியே கரைந்து போகுது, காற்றோட காற்றா அந்த மாதிரிதான் இருக்குது. அதுக்கு பிறகு அவர் என்னவா ஆறாருன்னா டோபி அப்படிங்கிற ஆகுறாரு. அந்த அமெரிக்கர் வந்து இவரை வாங்கின அந்த அமெரிக்கர் வந்து கொஞ்சம்
இலகிய மனம் படைத்தவரா இருக்கிறதுனால தனது தோட்டத்திலேயே ஃபர்ஸ்ட் அவனுக்கு தோட்ட வேலை கொடுக்குறாரு. அந்த தோட்ட வேலையில இருந்து படிப்படியா அங்க என்ன வேலை செய்யறாங்க, யாரு என்னங்கிறது எல்லாத்தையுமே அவர் தெரிஞ்சுக்கிறாரு. அந்த குதிரை வண்டி ஓட்டுறவங்க பேர் ஓவர்சீஸ். அங்க ஒருத்தர் வந்து பிடில் வாசிட்டு இருக்கிறாரு, ஒரு வயசான தாத்தா. அவர் வந்து பிடில் ஐயா அப்படின்னு இவங்க எல்லாருமே சொல்றாங்க. இரவு நேரங்கள்ல அவர் வந்து அந்த சோக கீதங்கள்லாம் பாடுறாரு. அவருடைய தேசத்தின் பாடல்கள், அந்த அடிமைகளா ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி சுதந்திரமா இருந்தோம், இப்போ வந்து எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த கீதங்களை ரொம்ப மெல்லிய குரல்ல அந்த ஆங்கிலேயர்களுக்கு கேட்காத மாதிரி அவரு பாடுறாரு. அப்படிங்கும்போது இவரும் ஃபர்ஸ்ட்ல எல்லாம் போய் கேட்கறதுக்கு பெருசா விருப்பம் இல்லாம இந்த வாழ்க்கை முறையை இவங்க எல்லாம் எப்படிதான் ஏத்துக்கிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு விட்டேத்தியா இருந்ததுனால இவர் அந்த நிகழ்ச்சிக்கு எல்லாம் போகாம இருக்கிறாரு குண்டா. அதுக்கு பிறகு நாளாக இதுதான் நிஜம், நம்மளை போல இவங்களும் இங்க அடிமைகளா வந்து மாட்டிட்டு இதுல இருந்து வெளியேற வழி இல்லாததுனால இவங்களுக்குள்ளார ஒரு குழுவா இணைஞ்சு இருக்கிற போது நாம மட்டும் ஏன் தனியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவரும் அவங்களோட இணைஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பிடில் ஐயா கிட்ட அவரும் நல்லா பேச ஆரம்பிக்கிறாரு. இப்படி போய்கிட்டே இருக்குது. அந்த தோட்ட வேலைகள்ல இவருடைய அந்த வேலை நேர்த்தி அந்த இதெல்லாம் பார்த்த பிறகு அந்த மருத்துவர் வாளர் வந்து என்ன பண்ணாருன்னா, தனக்கு குதிரை வண்டி ஓட்டுறனால இவரை மாத்திக்கிறாரு. இவருக்கு ப்ரமோஷன், அந்த வேலையில ப்ரமோஷன் கிடைக்குது. யாருக்கு? டோபிக்கு. கொஞ்சம் கொஞ்சமா அந்த அந்த அமெரிக்கர்கள் பேசுற ஆங்கில மொழியையும் புரிஞ்சுக்க முயற்சி பண்றாரு. கொஞ்சம் கொஞ்சம் சொல்றாரு. அந்த மாதிரி அந்த வார்த்தைகள் இதுவாகுது. அதுக்கப்புறமா தான் தெரியுது அந்த கருப்பின பெண், தனக்கு வந்து அந்த மருத்துவ சிகிச்சை செய்த பெண்ணோட பெயர் பெல் அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பெல் கிட்டையும் அவரு நல்லா பேசுறாரு. அவளும் வந்து கருப்பின பெண் தான். ஆனாலும் இனி வந்து நம்ம பழைய கதைகள்லாம் பேசி எதுவும் ஆக போறது இல்லை. இங்க இவங்கதான் நமக்கு முதலாளி, இவங்க என்ன சொல்றாங்களோ அந்தபடி நம்ம மனம் போனாம அவங்களுக்கான வேலைகளை நம்ம செஞ்சோம்னா இருக்கிறத விட சற்று மேம்பட்ட வாழ்க்கை நம்ம வாழலாம் அப்படிங்கிற அந்த நிதர்சனத்தை வந்து அந்த பெல்லும் வந்து இவருக்கு புரிய வைக்கிறதுனால பெல்லுக்கும் குண்டாவுக்கும் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி ஆரம்பமாகுது. அதுக்கு பிறகு அது வந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போகலாம். ஏன் வெறுமனை இப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பிடில் ஐயாவும் கேட்கும்போது அந்த 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 வீட்டிலேயே அந்த முதலாளி வாளர் தலைமையில பெல்லுக்கும் குண்டாவுக்கும் திருமணம் நடக்குது. கிறிஸ்தவ முறைப்படி திருமணம் நடக்குது. அந்த மாசா, அதான் அவங்க சார கூப்பிடுற அந்த மொழி வந்து மாசா அப்படின்னு தான் சொல்றாங்க. அந்த மாசாவிற்கு கட்டுப்பட்டு இவங்க எல்லாரும் அந்த வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமா அடுத்த தொடருது அவரோட வாழ்க்கை. பெல்லோட தொடங்க ஆரம்பிக்கிறது. இந்த அடிமையின் வாழ்வில் அவரின் ஒரே ஆதூரமாகவும் நம்பிக்கையாகவும் இருப்பது பெல் மட்டுமே. பெல் வழியாக தனக்கு நிச்சயமா ஆண் வாரிசு கிடைக்கும், அல்லாவோட கருணை கிடைக்கும், நாம இந்த அடிமை துயரில இருந்து தப்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள தினமும் நினைச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் விதி வலியதென்றோ, அவருக்கு ஃபர்ஸ்ட் குழந்தை பெண் குழந்தைதான் பிறக்குதாங்க. ரொம்ப பெண் குழந்தைன்னு சொன்னோடனே ரொம்ப ஏமாற்றம் அடைகிறாரு. ஏன்னா அவங்களோட நம்பிக்கையே என்னன்னா, ஆண் தலைச்சன் குழந்தையா பிறந்ததுன்னா அல்லாவோட கருணை இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்ப பெண் குழந்தை பிறந்துட்டதுனால நம்ம இனிமே இங்க இருந்து தப்பிச்சு போறதோ நம்ம ஜப்பூரை போய் பாக்குறதோ வந்து ரொம்ப இயலாத ஒரு காரியம் ஆயிடுது அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சதுனால அந்த குழந்தைய போய் பார்க்கணும்னு கூட அவருக்கு எண்ணமே வரல. ரொம்ப வெறுப்பா ரொம்ப சோகமா இருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து புரிஞ்சுக்கிறாரு, இல்ல வேணாம், நம்ம அப்படி செய்யக்கூடாது, என்னதான் இருந்தாலும் அது நம்ம குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு போய் பாக்குறாரு. பார்த்தா அந்த குழந்தை வந்து கருன்னு நல்லா அவரை மாதிரியே கருப்பான நிறத்துல இருக்கிறதுனால அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உடனே அவர் வந்து அவரோட ஊர்ல இருக்கிற அந்த பெயர் சூட்டு விழாவை நினைச்சு பாக்குறாரு. அங்க எப்படி அமர்க்களமா நடக்கும் அந்த விழா, பெயர் சூட்டுற விழாவே வந்து அவ்வளவு கிராண்டா நடக்கும். இங்க நாம இப்படி இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா நிச்சயமா நான் வந்து ஒரு அமெரிக்க பேரை வைக்க மாட்டேன், நான் என் குழந்தைக்கு என்னோட முன்னோர்கள் பேரை தான் வைக்கணும்னு சொல்லி அவரு ரொம்ப யோசிச்சு கிஜ்ஜி அப்படின்னு சொல்லி ஒரு பேரை வைக்கிறாரு. கிஜ்ஜி, அந்த குழந்தைக்கு வந்து கிஜ்ஜின்னு வைக்கிறாரு. பெல்லுக்கு வந்து அந்த பேர் சுத்தமா பிடிக்கவே இல்லை. இது என்ன பேரு, இதெல்லாம் ஒரு பேரா அப்படின்னு. ஆனா இவர் வந்து உறுதியா இல்ல, என் குழந்தை ஒரு ஆப்பிரிக்கா குழந்தையா அந்த கருப்பின குழந்தையா தான் இருக்கணும், அதனால அந்த பேர் தான் வைக்கணும்னு சொன்னதுனால சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. கிட்ஜின்னு வைக்கிறாங்க. ஆனா என்னது, அவர் வந்து என்னதான் இருந்தாலும் அடிமை தானே,
அந்த இந்த குழந்தைக்கும் சொந்தக்காரர் வந்து வாளர் தான் அப்படிங்கறதுனால அவரு வந்து அவரோட டைரியில போய் கிஜ்ஜி வாளர் அப்படின்னு எழுதி வச்சுக்கிறாரு. இன்னைக்கு கிஜ்ஜி வாளர் இந்த தேதியில பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன எழுதுறாரு, செப்டம்பர் 12 1790 கிஜ்ஜி வாளர் பிறந்த தேதி அப்படின்னு சொல்லி அந்த மருத்துவர் வாளர் வந்து எழுதி வச்சுக்கிறாரு அவருடைய டைரியில. இந்த வாளருங்கிற பேரு பின்னாடி சேர்றது வந்து குண்டாவுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. அதுக்கப்புறமா அந்த குதிரை ஓட்டியா அவர் வந்து அந்த நகரம் ஃபுல்லா சுத்தி திரியிறாரு. டோபி, அந்த டோபிங்கிற பேரோட அவரு வேலை செய்யறாரு. அந்த டைம்ல வந்து அப்போ ஒரு ஒரு விதமான தொற்று நோய் அங்க பரவுறதுனால இவரு ரொம்ப மருத்துவர் பணி செய்யறதுனால ரொம்ப பிஸியா சிகிச்சை கொடுக்கறதுக்காக போய்கிட்டே இருக்காங்க. இவரும் அவருக்கு குதிரை வண்டி ஓட்டிட்டு அந்த போய் போய் வந்துகிட்டே இருக்கிறாங்க. அப்போ அந்த நகரத்துல இருக்கக்கூடிய எல்லா சூழலையும் இவர் பாக்குறாரு. நிறைய கருப்பின மக்கள் அங்க அடிமைகளா கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தரும் அவங்க ஒவ்வொரு பண்ணையிலையும் அவங்க படுற அந்த பாடுகளை எல்லாம் பார்க்க பார்க்க இவருக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது. இந்த இந்த நகரம் வந்து ஒரு பெரிய சொர்க்கம் மாதிரி மாறுறதுக்கு நம்ம மக்களோட முதுகெலும்பு தான் வளைஞ்சிட்டு இருக்கு. இவ்வளோ கடினமா வேலை செய்யறாங்க அப்படிங்கிறது எல்லாமே அவருக்கு தெரியுது. பகலெல்லாம் அவர் வேலை செஞ்சுட்டு வந்தாலும் இரவுல வந்தோடனே தன்னோட மகளை எடுத்து தன் மகளுக்கு வந்து எந்த ஒரு தொடர்பும் இல்லாம போயிடக்கூடாதுங்கிறதுனால அந்த ஆப்பிரிக்கா நாட்டு கதைகள், தன்னோட காம்பியா நாடு பத்தி, ஜப்பூர் பத்தி, அங்க ஓடக்கூடிய அந்த தெளிவான ஆறு போலம் அந்த ஆறை பத்தி, தன்னோட முன்னோர்கள் வரலாறு, தன்னோட அந்த குண்டாங்கிற பேர் தனக்கு ஏன் வந்தது அப்படிங்கிற அந்த வரலாறு எல்லாம் அவரு அந்த கிச்சிக்கு சொல்லிக்கிட்டேதான் இருக்கிறாரு. அந்த கருப்பின மக்கள் படுற அந்த துன்பத்தையும் அவர் அந்த குழந்தைக்கு சொல்லிக்கிட்டேதான் இருக்கிறாரு. அந்த மக்களோட துன்பங்களுக்கு எல்லாம் பார்க்கும்போது நம்முடைய முதலாளி ஏதோ கொஞ்சமாவது பரவாயில்ல, ஏதோ இந்த அளவுக்கு நம்மள வச்சிருக்கிறாரே அப்படிங்கிற ஒரு 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 சின்ன ஒரு நல்ல மதிப்பு மட்டும் அவர் வாழர் மேல இவங்க எல்லாரும் வச்சிருக்கிறாங்க. இப்படியே போய்கிட்டே இருக்குது. அந்த கிச்சியும் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க அப்பா சொல்றது மூலமா. இதெல்லாமே வந்து என்னன்னா பெல்லுக்கு தெரியாம தான் அவர் வந்து இது எல்லாத்தையுமே சொல்றாரு. ஏன்னா பெல் வந்து என்னன்னா ரொம்ப பிராக்டிக்கலா இருக்கிறாங்க. அவங்க வந்து இதுக்கு மேல நம்ம நம்மளோட துன்ப வாழ்க்கையை பத்தி திரும்ப திரும்ப ஏன் நினைச்சிட்டே இருக்கணும், வந்துட்டோம், அடிமையா ஆகிட்டோம், நம்ம இப்போ ஒரு துரை கண்ட்ரோல்ல இருக்கிறோம், துரைசாணி அம்மா நம்மளை பாத்துக்கிறாங்க, இப்படி இருக்கும்போது மறுபடியும் ஏன் நம்ம அந்த வாழ்க்கையை நினைச்சிட்டே இருக்கணும், இருக்கிறத ஏத்துக்குவோம் அப்படிங்கிற அவங்க அப்படி யோசிக்கிறதுனால இந்த பழைய கதைகளை சொல்லும் போது அவங்களுக்கு அதுல விருப்பமே இல்லாததுனால அந்த பெல்லுக்கு தெரியாம தான் கிட்ஜி கிட்ட இதெல்லாம் சொல்றாங்க. இது சின்ன வயசுலயே கிட்ஜி வந்து அவ்வளவு அழகா புரிஞ்சுக்கிறாங்க. அம்மாவுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி பேசுறது, ஆப்பிரிக்கா பத்தி பேசுறது பிடிக்கல அப்படிங்கறதுனால அம்மா முன்னாடி அந்த மாதிரி எல்லாம் பேசுறது இல்ல. அப்பா கிட்ட நிறைய ஆப்பிரிக்கா பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த நகரத்தை சுத்தி வர வேலை பாக்குறதுனால அதை பத்தியும் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த மாதிரி கிச்சி வந்து ரொம்ப ஒரு பொறுப்பான ஒரு பொண்ணா அழகா வளர்ந்துகிட்டு இருக்க அந்த சூழல்ல அந்த வீட்டுல இன்னொரு குழந்தை, ஒரு வெள்ளைக்கார குழந்தை, அந்த வாளரோட தம்பிக்கு ஒரு குழந்தை பிறக்குது, மிஸ்ஸி ஆனி. அந்த பாப்பாவும் இந்த பாப்பாவை கிஜ்ஜிய வந்து ஒரு பொம்மை மாதிரி தனக்கு விளையாடுற கிடைச்ச ஒரு பொம்மை அப்படிங்கிற மாதிரிதான் ட்ரீட் பண்றா. அப்படிங்கும்போது இவருக்கு டோபிக்கு வந்து ரொம்ப குண்டாக்கு வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. ஆனா என்ன பண்ண, நம்ம அடிமைகள், அதனால அவங்க இப்படிதான் நம்மளை நடத்துவாங்க அப்படிங்கறதுனால அந்த குழந்தை வரும்போதெல்லாம் இவரு தூரமா நின்றுட்டு பாத்துட்டே இருக்கிறாரு. அந்த பொண்ணு வந்து இந்த பொண்ணுகிட்ட எப்படி விளையாடுறா, இது பண்றான்னு. அப்படி வளர வளர ஒரு இடைவெளி வருது. கிச்சிக்கு வந்து அது நல்லாவே புரியுது. இவங்க வந்து பெருசா இப்ப சின்ன பிள்ளைல நம்ம கிட்ட நல்லா விளையாண்டாங்க, இப்ப வளர்ந்துட்டாங்க, அதனால இனிமே இவங்க நம்ம கிட்ட பேச மாட்டாங்க, அவங்க அந்த ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க, அவங்க துரைசாணி அம்மாவா இருக்கிறதுனால அப்படி இருக்காங்க அப்படிங்கறது புரிஞ்சதுனால கிச்சியும் அமைதியாயிடுறாங்க. ரொம்ப ஒண்ணும் பெருசா எதிர்பார்க்கல, நீ ஏன் என்கிட்ட பேசல அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கறதுலாம் இல்ல. என்னன்னா என்ன அப்படி சொல்ற வேலையை செய்யற ஆளா மட்டும்தான் இருக்கிறாங்க. இப்படி ஒரு நல்லா அழகா நல்லாதான் போய்கிட்டு இருக்க அந்த இவங்களோட வாழ்க்கையில நோவா அப்படிங்கிற ஒரு அடிமை வழியா கிஜ்ஜிக்கு ஒரு பெரிய துன்பம் வந்து சேருது. அந்த அத படிக்கும்போது நமக்கு ரொம்ப 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 கஷ்டமாயிடும். அந்த அவங்க கிஜ்ஜி அனுபவிக்கிற எவ்வளவு அழகா ஒரு அறிவா அந்த கருப்பான நேரத்துல கலையான ஒரு பொண்ணு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு துருத்துருப்பும் அறிவும் நிறைஞ்ச ஒரு பொண்ணா இருக்க கிஜ்ஜிய வந்து எப்படி அந்த நோவா வந்து பயன்படுத்துறான், அதனால அவளுக்கு என்ன
தீமை நேர்ந்தது, அதனால அவளோட வாழ்க்கை என்ன மாறுது அப்படிங்கு அந்த இடம் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப கனமா இருக்கும் அதை படிக்கும்போது. அப்படியே அந்த கதையை அடுத்து கிஜி நோக்கி நகருது. கிஜி இப்போ வேறொரு துறைக்கிட்ட வந்து சேர அங்கே வந்து ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பமாகுது. கிஜி வாலரா இருந்தவங்க இப்ப வந்து இங்க வந்த பிறகு கிஜிக்கு ஒரு குழந்தை பிறகுது. அந்த கிஜிக்கு வந்து யார் அப்பாவா, அந்த கிஜியோட அந்த குழந்தைக்கு வந்து யார் அப்பாவா இருக்கிறாங்கன்னா ஒரு அமெரிக்கர் தான் இருக்கிறாரு. அந்த பாலியல் துன்புறுத்தல்னால அந்த குழந்தை வந்து பிறக்குது. அந்த குழந்தைக்கு வந்து அவரே வந்து ஒரு பேர் கொடுத்துறாரு, ஜார்ஜ் வை. என்கிட்ட ஃபர்ஸ்ட் வந்து சேர்ந்த அடிமை வந்து ஜார்ஜ் தான், அதனால அவன் பேரே வச்சிரு இந்த குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறதுனால ஜார்ஜ், அவர் பேர் அந்த துரையோட பேரு டாம் லே அப்படிங்கறதுனால அந்த லேவை சேர்த்து ஜார்ஜ் லே அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. அந்த குழந்தையும் அந்த அடிமை பட்டியல ரொம்ப துருன்னு ரொம்ப ஸ்மார்ட்டான குழந்தையா வளர்றாரு. கிஜிக்கு பிறகு கிஜியோட அடுத்த தலைமுறையா கிஜி தன் குழந்தை அவங்களுக்கும் தன்னோட குழந்தைக்கு ஆப்பிரிக்கா தேசம் தன்னோட அப்பா எப்படி எல்லாம் தன்கிட்ட சொன்னாங்களோ அது எல்லாத்தையும் கிஜி தன்னோட குழந்தைகிட்ட அப்படியே சொல்லி சொல்லி வளர்க்குறாங்க. குண்டா கிண்டே, அம்மா பேர் என்ன, எப்படி அவங்க அப்பா வந்து இந்த பட்டணத்துக்கு வந்து சேர்ந்தாரு, என்ன மாதிரியான துயரமான வாழ்க்கை, அடிமைகளோட வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படிங்கறதெல்லாம் அவங்களும் சொல்லி சொல்லி வளர்த்துட்டே வராங்க. அவங்களுக்கு வந்து அந்த கலப்பு நிறம் அப்படிங்கிறது வந்து சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஏன்னா ஆப்பிரிக்கர்கள் ரொம்ப கருப்பினமா இருக்கிறாங்க, இவங்க அமெரிக்கர்கள் வந்து ரொம்ப வெள்ளையா இருக்கிறாங்க. இப்ப இந்த மாதிரி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகி அந்த மாதிரி குழந்தை பிறக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா அது ஒரு மாதிரி கலப்பு நிறமா இருக்குது. ஜார்ஜ் வந்து அப்படிதான் இருக்கிறான். அதனால அதை பார்க்க அவங்களுக்கு வந்து ரொம்ப துயரமா ஆகுது. நம்ம வந்து அப்படி இல்லை, நம்ம நல்லா பிறந்தோம், ஆனா நமக்கு இப்படி ஒரு சூழல் ஆயிடுச்சு, நம்ம அப்பா அம்மா விட்டு நம்ம இப்ப தூரமா இருக்கிறது எவ்வளவு மேல், இப்படி ஒரு கலப்பு நிறத்திலான ஒரு குழந்தைய அவங்க பார்த்தாங்கன்னா கண்டிப்பா கஷ்டத்தானே படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிச்சி வந்து தன்னைத்தானே தேற்றிக்கிட்டு குழந்தைய நல்லபடியா அந்த அடிமைப்பட்டியில வளர்த்து வராங்க. அங்க அந்த கிச்சிக்கு வந்து மலிஜி அப்படிங்கிற சமையல்கார அந்த பெண் தான் அங்கேயும் அவங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கிறாங்க. எல்லா ஹெல்ப்பும் அவங்கதான் பண்றாங்க. இப்படி அந்த மாதிரி வளர்ந்துட்டே இருக்காங்க. இந்த இந்த துரை இந்த டாம்லே வந்து என்ன அவருக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு விருப்பம் என்னன்னா அந்த சேவல் சண்டை, அந்த போட்டி, அந்த கோழி பண்ணையில வந்து அந்த சேவல்களெல்லாம் வளர்த்து சண்டைக்கு கூட்டிட்டு போறதுல ரொம்ப இதுவா இருக்கிறாரு. அப்போ இந்த ஜார்ஜ் வந்து இந்த நுணுக்கங்கள் எல்லாம் கத்துக்கிறான். இந்த விஷயம், அந்த நம்ம துரைக்கு இந்த விஷயம் பிடிக்குது, நாம இதை செய்யணும்னு சொல்லிட்டு முதல்ல கோழிகளுக்கு தீனி போடுற ஒரு ஆளாதான் அந்த வேலை செய்யறாரு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிறாரு, அந்த நுணுக்கங்களை எல்லாம் கத்துக்கிட்டு தன்னோட துரையோட அவரும் அந்த சேவல் பந்தயங்களுக்கு எல்லாம் போறாரு. போய் அந்த சேவல்கள் எப்படி சண்டை போடுது, அந்த கத்தியை எந்த இடத்துல கரெக்டா சொருகணும், எப்படி வந்து பயிற்சி கொடுத்தா அந்த சேவல் உயர பறந்து இன்னொரு சேவலை தாக்கும் அப்படிங்கறது எல்லாம், அந்த நுணுக்கங்களை எல்லாம் ரொம்ப கத்துக்கிட்டு ரொம்ப சிறப்பா அவர் பயிற்சி கொடுக்கறதுனால அவரை வந்து கோழி ஜார்ஜ்னே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு பிரபலமான ஆளா மாறுறாரு. இந்த இவரோட பேரை பக்கத்து அடிமைகள் பக்கத்துல எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும் போது அங்க இருக்க மெட்டில்டா அப்படிங்கிற ஒரு அடிமை பெண்ணுக்கு வந்து இந்த கோழி ஜார்ஜ் வந்து ரொம்ப பிடிச்சு போறதுனால அவங்கள வந்து அடுத்து கல்யாணம் பண்றாங்க. இந்த கோழி ஜார்ஜுக்கும் மெட்டில்டாவுக்கும் ரொம்ப அதே கிறிஸ்தவ முறைப்படிதான் திருமணம் நடக்குது. கிஜிக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பாடா எப்படியோ ஒரு வழியா நம்ம அடுத்து ஃபேமிலியும் செட்டில் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம பையனுக்கும் ஒரு பொண்ணு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா அவங்க வந்து குழந்தைய பார்த்து இது வளர்க்கணும், இந்த குழந்தைக்கு இதெல்லாம் சொல்லணும், பேரனுக்கு இந்த பேரனோ பேத்தியோ பிறந்தா இந்த கதைகள்லாம் சொல்லணும், ஆப்பிரிக்கா வம்சத்தை பத்தி எல்லாம் சொல்லணும் அப்படிலாம் சொல்லிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இப்ப பாட்டி ஆயிட்டாங்க இல்லையா கிட்ஜி, அந்த மாதிரி பாட்டி ஆயிட்டு அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. மெட்டில்டாவும் ரொம்ப நல்ல பொண்ணா அந்த விவசாய வேலைகள்லாம் ரொம்ப நல்லா செய்யறாங்க. ஆனாலும் இந்த கணவன் வந்து இப்படி அடிக்கடி கோழி பந்தயம் சேவல் போட்டின்னு வெளியில போறது அவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காம தான் இருக்குது. அப்படி இருந்தாலும் அடுத்தடுத்து அவங்களுக்குள்ளார எல்லா அந்த வாழ்க்கை போய்கிட்டே இருக்குது. காலங்கள் அப்படியே இருப்பதில்லையே, அடிமைகள் காலமும் அந்த அடிமைகள் கழகம் இதெல்லாம் அங்கங்க நடக்கிறதா அந்த செய்தி கோழி ஜார்ஜுக்கு வந்து, ஏன்னா அவர் வெளியில போயிட்டு இருக்கிறதுனால நிறைய தகவல்கள்லாம் வருது. எங்கே எது நடந்தாலும் தங்கள் வாழ்வில் மாற்றம் எதுவும் இல்லை அப்படிங்கிறத அவங்க உணர்றாங்க. நாம எப்பவுமே அடிமைகள் தான்
அப்படின்னு சொல்லி. இதுல என்ன ஒரு இந்த இடத்துல ஒரு விஷயம் அவங்க கத்துக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வெளியில எல்லாம் போகும்போது அந்த அடிமை சந்தைகள், அவங்க ஒரு துரை வந்து இருக்கிறாரு, அவர் தன்னோட வீட்டுல வந்து 10 அடிமைகள் வச்சிருக்கிறாரு, 15 அடிமைகள் வச்சிருக்கிறாரு அப்படின்னா அது ஒரு ஒரு பெரிய ஒரு பணக்காரர் அவரு, 10 அடிமை வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது வந்து ஒரு மதிப்பான விஷயமா இருக்குது. அப்போ இந்த அடிமை சந்தையில அடிமைகளுக்கு வந்து நல்ல விலை கிடைக்குது. டாலரோட மதிப்புல வந்து பாத்தீங்கன்னா $500 $200 எல்லாம் கொடுத்தெல்லாம் அடிமைகளை வாங்குற அந்த மாதிரியான ஒரு சூழல்லாம் இருக்குது. அப்போ அதே போல இந்த டாலர் இப்ப தன்னை வந்து எத்தனை டாலருக்கு வாங்கினாங்களோ அத்தனை டாலர் பணத்தை வந்து திருப்பி அந்த துறைக்கு கொடுத்தோம் அப்படின்னா சுதந்திரமான வாழ்க்கை வாழலாம், நம்ம அடிமையா இருக்கணும்னு தேவையில்லை, வெளியில வந்து நம்ம வாழலாம் அப்படிங்கிற அந்த இதெல்லாம் வந்து அந்த விஷயங்கள்லாம் நடந்தேற ஆரம்பிக்குதுங்கிறதெல்லாம் இப்போ அவர் கோலி ஜார்ஜுக்கு தெரிய வருது. அப்போ அவர் நினைக்கிறாரு, நாம நம்ம குடும்பத்துக்காக இன்னும் எத்தனை டாலர் சேர்த்தா நம்ம வந்து சுதந்திரமான வாழ்க்கை வாழலாம், அதுக்கு நாம சம்பாதிக்கணும் அப்படிலாம் சொல்லி அவர் நினைக்கிறாரு. அந்த சேவல் போட்டியில எல்லாம் வந்து ரொம்ப ஆர்வமா அவங்க துறையோட இவரும் போயிட்டு இருக்கும்போது இதெல்லாம் பத்தியும் தெரிஞ்சுக்கிறாரு. தெரிஞ்சுக்கிட்டு நாம இனிமே சேர்க்கணும், டாலர் எல்லாம் பணம் மிச்சம் பண்ணணும், நம்ம உழைக்கிற காசுல எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டே இருக்காம சேர்த்து வைக்கணும் அப்படின்னு வந்து அன்னைக்கு மெட்டில்டா கிட்ட வந்து ரொம்ப இதுவா உருக்கமா பேசுறாரு. இந்த மாதிரி எல்லாம் வெளியில நடக்குது, நாம வந்து சேர்த்து வச்சு நம்ம எல்லாரும் பணம் கொடுத்து மீட்டு நம்ம துறைக்கிட்ட பணம் கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே மெட்டில்டாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. பரவாயில்ல, இவரு வெளியில போறாரு நம்ம நினைச்சோம், ஆனா வெளியில போய் வந்ததுல ஏதோ ஒரு உருப்படியான ஒரு விஷயமாவது இவரு தெரிஞ்சுட்டு வந்திருக்கிறாரே அப்படின்னு சொல்லி இனிமே நாம கொஞ்சம் செலவுகளை எல்லாம் சுருக்கி பணம் சேர்க்கணும் அப்படின்னு அவங்களும் நினைக்கிறாங்க. அப்போ அந்த சுதந்திரம், அந்த அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு முக்கியமானது அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே உண்மையா அது தெரிய ஆரம்பிக்குது. அந்த சுதந்திரமா வாழணும் அப்படிங்கிற அந்த காசுக்காக, அந்த அந்த உணர்வுக்காக வந்து அவங்க ரெண்டு பேரும் இன்னும் நிறைய உழைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி போய்கிட்டே இருக்குது. டாம்லே வந்து எதிர்பாராத விதமா அவருக்கு அந்த கோழி பந்தயத்துல வந்து ஒரு பயங்கர லாஸ். அவரு நினைச்ச அந்த 5 சேவல்களுக்கும் அந்த போட்டியில வந்து தோத்துருச்சு. இப்ப இவரு வந்து அந்த சேவல் பந்தயத்துல நிறைய பணம் கொடுத்தா மட்டும்தான் அவரால வந்து அடுத்த போட்டியில போய் அவரால் கலந்துக்க முடியும், அவரோட பேர் வந்து நல்ல பேரா இருக்கும். இல்லைன்னா வந்து ஏமாத்திட்டான், இது பணம் இல்லாம வந்து போட்டியில கலந்துட்டான் அப்படிலாம் சொல்லுவாங்களே அப்படிங்கும்போது இவருக்கு கிட்ட இருக்க ஒரே சொத்து இப்ப யாரு, இந்த அடிமைகள் மட்டும்தான். அப்ப இவங்களை எல்லாரையும் விற்கணும் அப்படின்னு முடிவு பண்ணும்போது ஜார்ஜுக்கு வந்து அது ஒரு பெரிய ரொம்ப ஷாக் ஆயிடுது. அவரு என்ன நினைக்கிறாரு, நம்ம வந்து இவங்ககிட்ட இருந்து சுதந்திரமா போகணும், வெளியே போகணும்னு நினைக்கிற நேரத்துல நம்மள வேற இடத்துக்கு கை மாத்தணும்னு நினைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறாரு. அப்போ இவர் போய் கேக்குறாரு, இந்த மாதிரி நீங்க விற்கணும் அப்படின்னா முடிவு பண்ணிட்டீங்கன்னா எங்க எல்லாரையும் சேர்த்து மொத்தமா வித்துருங்க, நாங்க அடுத்து வேற ஒரு இதுகிட்ட போறோம் அப்படிலாம் சொல்லும்போது, இல்ல நான் அப்படி மொத்தமா எல்லாம் விற்கிற ஒரு சூழலுக்கு நான் இன்னும் இதுவாகல, அதனால இப்போதைக்கு நான் உன்னை மட்டும் விற்கிறேன், உனக்கு நல்ல வேணா நீ வந்து கோழி பந்தயத்துல அந்த போட்டியில எல்லாம் நீ நிறைய நுணுக்கம் தெரிஞ்சவனா இருக்கிறதுனால உனக்கு நிறைய விலை சொல்றாங்க, உன்னை வாங்கறதுக்குதான் நிறைய பேர் போட்டி போடுறாங்க, அதனால உன்னோட மனைவி உன் குழந்தைகளை வந்து வேற ஒரு துறைக்கிட்ட நான் வித்துறேன், உன்னோட அம்மா ஹிஜி அந்த மதிலி அப்புறம் இன்னொருக்கு அந்த வயசான தாத்தா இவங்களெல்லாம் மட்டும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஜார்ஜால வந்து அதை தாங்கவே முடியல. ரொம்ப கஷ்டப்படுறாரு. என்ன இது, நம்ம மறுபடியும் குடும்பத்தை பிரியிற ஒரு சூழல் வருதே அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் வேற வழி இல்லை. இந்த நம்ம துரைக்கும் பிரச்சனை, அவரும் அதை சமாளிக்கணும் அப்படிங்கிறதுனால குடும்பத்தினர்கிட்டலாம் சமாதானம் சொல்லி பிரியிறாங்க. அந்த குடும்பம் வந்து பிரிய ஆரம்பிக்குது. இதுக்கிடையில அமெரிக்காவிலையும் நிறைய அரசியல் மாற்றங்கள்லாம் வருது. அங்கங்க கலவரங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. கருப்பின மக்கள் வந்து நிறைய வெள்ளையர்களை எதிர்த்து போராட்டம் எல்லாம் பண்றாங்க. ஆப்ரஹாம் லிங்கன் அமெரிக்க அதிபர் ஆகிறாரு. அவர் வந்து கருப்பின மக்களை வந்து இப்படி நம்ம அடிமையா வச்சுட்டு இருக்கிறது தப்பு, இது வேண்டாம், அவங்களுக்கு வந்து விடுதலை அளிக்கணும் அப்படின்லாம் வந்து அவரு நிறைய உரைகள்ல பேசும்போது அது வந்து நிறைய வெள்ளையர்களுக்கு பிடிக்கல. அப்புறம் இந்த தென் அமெரிக்கா வட அமெரிக்கா போர் வேற நடந்துட்டே இருக்குது. இது எல்லாமே வந்து அந்த கருப்பின மக்களுக்கும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க.
அந்த டைம் தான் இன்னொரு ஷாக்கான ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா, ஆப்ரஹாம் லிங்கனை சுட்டு கொன்னுட்டாங்க அப்படிங்கிற அந்த செய்தி வந்து கிடைக்குது. அப்போ மகிழ்வு என்பது வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு எட்டா கனியாவே தான் இருக்குது. இருந்தும் அவங்க நம்பிக்கையோட இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு நிச்சயம் நம்ம வாழ்க்கையில நல்ல மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அந்த மெட்டில்டா அவங்க பிள்ளைங்க இவங்க எல்லாரையும் அங்க வந்து வித்தது வந்து வேற ஒரு துரை, முர்ரே அப்படிங்கிற ஒரு துரை தான் வாங்கிட்டு போனாரு. அவரு ரொம்ப நல்ல ஒரு வார்த்தை. அவரு ரொம்ப நல்ல மனுஷனா இருக்கிறதுனால, ரொம்ப மற்ற கருப்பின மக்களுக்கு நடக்கிற அந்த ரொம்ப துன்பமான வாழ்க்கை இல்லாம, ஓரளவு ஒரு ஒரு நல்ல வாழ்க்கைய அவங்க வந்து அந்த பண்ணையில அவங்க வாழ்றாங்க. அப்போ இந்த வெளிநாட்டுல வித்த இந்த கோழி ஜார்ஜ் வந்து திரும்பி வராரு. அவருடைய அந்த காலம், அந்த அடிமை காலம் முடிஞ்சு, மறுபடியும் அவரு இங்க அந்த டாம்லே துரைய பாக்குறதுக்கு வரும்போது, அந்த டாம்லே வந்து சுத்தமா அவர்கிட்ட அந்த செல்வம் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணுமே இல்லாம வெறும் ஒரு ஒற்றை ஆளா நிக்கிறாரு. வந்து பார்த்தா அந்த கிஜிலாம் இறந்து போயிருக்கிறாங்க. மஜிலி பாட்டியும் இறந்துருக்காங்க. அந்த ஒரு வயசான தாத்தா பாம்பே கிழவன் அப்படின்னு இருந்தாரு. அவரும் எல்லாமே இறந்துட்டாங்க. அந்த துரைசாணி அம்மாவும் இறந்துட்டாங்க. டாம்லே மட்டும்தான் இருக்கிறாரு. குடிச்சு குடிச்சு ஒண்ணுமே இல்லாம கோழி பந்தயத்துல தோத்தது வந்து அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாகி, அதுக்கப்புறம் அவரால அவரோட பணத்தை ரெக்கவர் பண்ணவே முடியாதனால குடிக்கு அடிமையாகி ரொம்ப ஒரு மோசமான ஒரு வாழ்க்கையில இருக்கிறப்போதான் இந்த ஜார்ஜ் மறுபடியும் அங்க வராரு. வந்து பார்த்துட்டு இப்பயாவது எங்களுக்கு சுதந்திரம் கொடுங்க, நான் என் மனைவி மக்களோட போறேன் அப்படிலாம் சொல்லும்போது அவரு நீ போ சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லி அந்த அந்த தன்னோட மனைவி மக்களை எங்க வித்தாரோ அந்த அட்ரஸ் சொல்றாரு. அவரும் அங்க அதை தேடி அங்க போறாங்க. அங்க போய் பார்த்தா அந்த முர்ரே பண்ணையில மெட்டில்டா இவங்க பிள்ளைங்க டாம்லே இவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சோடனே இவருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிட்டு சம்பாதிச்சுட்டு வந்த அந்த பணத்தை அந்த முர்ரே துரையிடம் கொடுத்துட்டு இவங்க எல்லாரும் ஒரு புதிய நிலம் நோக்கி நம்ம போகலாம், புதிய வாழ்க்கை நமக்கு கிடைக்கட்டும், நான் நமக்காக கொஞ்சம் நிலம் நான் பார்த்து வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே கோழி ஜார்ஜ் சொன்ன உடனே இவங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாயிடுது. நமக்கான நிலமா இங்கேயா இருக்கா அப்படின்லாம் சொல்லி அவங்க ரொம்ப ஆச்சரியமா கேக்குறாங்க. ஆமா நிச்சயமா அப்படின்னு சொல்லி ஒரு அந்த பயணம் பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு நல்லா இருக்குது. அந்த ஒரு வெற்றி பயணம், ஒரு அந்த அடிமை வாழ்விலிருந்து மீண்டு அவங்க சுதந்திரமா ஒரு வாழ்க்கைய வாழ போறாங்க அப்படிங்கிறது வந்து அவ்வளோ ஒரு நல்ல ஒரு சந்தோஷமா இருந்தது. டென்னசி மாகாணத்திற்கு இவங்க எல்லாரும் அந்த மொத்த குடும்பமும் அங்க வராங்க. கோழி ஜார்ஜ், அந்த மெட்டில்டா, அவங்க மகன் டாம்லே, அவங்க மருமக ஐரீன் இவங்க எல்லாரும் வராங்க. எல்லாரும் வந்து வரும்போது அந்த டென்னிசிக்கு அவங்க வரும்போது டாம்லேவோட மகள் சிந்தியா அவளுக்கு வந்து அப்போ 2 வயசு. அதுக்கப்புறம் அந்த நிலத்துக்கு வராங்க. ரொம்ப ஒரு நல்ல நிலம். கஷ்டப்பட்டு உழைச்சா நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு அந்த கோழி ஜார்ஜ் சொல்ற போலவே இவங்களும் நல்லா கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. கோழி ஜார்ஜோட மரணம் வந்து அந்த டென்னிசி மாகாணத்துலதான் நடக்குது. ரொம்ப ஒரு நல்ல மரணம். ஒரு அடிமையிலிருந்து மீட்டு எடுத்துட்டு வந்து ஒரு சுதந்திரமான வாழ்க்கையில தன்னுடைய குடும்பத்தினரை விட்டுட்டு அவர் இறந்து போனதுனால பக்கத்துல இருக்க அந்த அடிமைகள் அவங்க எல்லாருமே கூட வராங்க. அவரோட இறுதி ஊர்வலத்துல வந்து கலந்துக்கிறாங்க. அந்த இறுதி மரியாதை செய்யறாங்க. ரொம்ப நல்லா நல்ல ஒரு அந்த இடம் படிக்கும்போது நமக்கு ரொம்ப மனசு ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அந்த டாம்லேயோட மகள் சிந்தியா சொன்ன இல்லையா, அவங்க வந்து படிக்கிறாங்க. படிச்சு அந்த சிந்தியாவுக்கும் வில்பாமருக்கும் 1893 வருஷத்துல திருமணம் நடக்குது. அவங்களுக்கு ஒரு மக பிறக்குறாங்க, பெர்தா. அந்த பெர்தாவிற்கும் அலெக்சாண்டர் ஹேலிக்கும் 1920 திருமணம் நடைபெறுது. அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைதான் இந்த நாவலை எழுதின இந்த அலெக்ஸ் ஹேலி. அந்த டைம் வந்து 2வது உலக போர் எல்லாம் தொடங்குது. அப்போ ஹேலிக்கு 17 வயசு ஆகுது. கல்லூரியில வந்து 2ஆம் வருட படிப்பை முடிச்சுட்டு அமெரிக்க கடற்கரை பாதுகாப்பு படையில வேலைக்கு சேர்றாரு. அந்த கப்பல் பயணத்தின் போதுதான் அந்த நூலகத்துல அவரு நிறைய நூல்கள் படிக்கும் போதுதான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பத்தி அவர் படிக்க ஆரம்பிக்கிறாரு. படிக்கும் போதுதான் இந்த மாதிரி ஒரு நாவல் எழுதணும், ஒரு நூல் எழுதணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே அவருக்கு வருது. 1959 வேலையிலிருந்து ஓய்வு பெறுகிறார். முழுநேர எழுத்தாளராக மாறுகிறார். அந்த ஆப்பிரிக்கா மொழி பற்றி தான்
முதல்ல அவரோட ஆராய்ச்சி வந்து எதுவா இருக்குன்னா, இந்த ஆப்பிரிக்கா மொழி அப்படிங்கறது இன்னைக்கும் மக்கள் பேசுறாங்களா இருக்குதா, டென்னெசி மாகாணத்துல இருக்கக்கூடிய ப்ரொனவுன்சியேஷனுக்கும் அமெரிக்கால இருக்கக்கூடிய அந்த ப்ரொனவுன்சியேஷன் ஆர்ஜினா அங்க ஆப்பிரிக்கா மக்கள் எப்படி பேசுவாங்கங்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் அப்படிங்கறதான் அதனுடைய தேடலா தான் அவருடைய நூல் ஆரம்பிக்குது. அதுக்கு பிறகுதான் அது தன்னோட முன்னோர்கள் பற்றின ஒரு தேடலா அவர் மாத்திக்கிறாரு, தேடுறாரு. அவரோட அந்த பயணம், இதுக்காக அவர் போற அந்த டிராவல், அதுவே ஒரு பெரிய நாவல். நிச்சயமா அதை பத்தியுமே அவர் எழுதினாலுமே இன்னும் ரசிச்சு படிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் போல இருக்கு. இதுல வந்து ஷார்ட்டா தான் கொடுத்துருக்குறாங்க. அந்த அளவிற்கு நிறைய பரபரப்பான திருப்பங்கள் நிறைஞ்ச நாவலா இருந்தது. காம்பியாவில் இருந்து அடிமைகளை ஏற்றி வந்த கப்பலை நாப்லிஸ் என்னுமிடத்தில் நிறுத்தியதாக கிடைத்த தகவலின்படி அவர் தேடி செப்டம்பர் 29 1767 அதாவது இந்த நாவல் அவர் எழுத தொடங்கின அந்த வருஷத்துல சொல்றாங்க, 200 வருடங்களுக்கு முன்பு குண்டா கிண்டையை சுமந்து வந்த கப்பல் அது. அவரை அடிமை சந்தையில் வாங்கியவர் ஜான் வாலர் என்கிற பத்திரம் கிடைக்கிறது. அதில் அவரின் பெயர் டோபி என்றுள்ளது. அப்போ என்ன அப்படின்னா, அந்த குண்டா அப்படிங்கிறவரோட அந்த அடிமை வாழ்க்கையில இருந்து பார்த்தோம்னா, ஆப்பிரிக்கா ஜப்பூர்ல அவருக்கு பேரு குண்டா. இந்த அடிமை சந்தையில வந்த பிறகு அவருடைய பேரு டோபி. டோபிக்கும் பெல்லுக்கும் திருமணம் நடக்குது. அது முதல் தலைமுறை ஆகுது. அந்த டோபிக்கும் பெல்லுக்கும் பிறக்கிற அந்த கிஜி, அந்த குழந்தை, அவருக்கும் அந்த அமெரிக்க துரை டாம்லே, அது பாத்தீங்கன்னா 2வது தலைமுறை. அவருக்கு பிறக்கிற குழந்தை ஜார்ஜ் மெட்டில்டா 3வது தலைமுறை. அவங்களோட பிள்ளை டாம்லே ஐரின் 4வது தலைமுறை. அவங்களுக்கு அடுத்து சிந்தியா வில்பாமர், அதுக்கடுத்து பெர்தா அலெக்சாண்டர், இப்ப இருக்க அலெக்ஸ் ஹேலி. இந்த 7 தலைமுறைகள் பத்தி தான் அப்படியே மொத்தமா அவர் அதுக்கு பிறகு தகவல்களா திரட்டி ஒரு இந்த நூல் வந்து ஒரு பொக்கிஷம், ஒரு ஆவணம், எப்படி சொன்னாலும் அது கரெக்டு தான். அந்த மாதிரியான ஒரு மிகச்சிறப்பான நூலா தான் இருக்குது. மனித இன வரலாற்றில் கல்லாலான கருவிகளை உருவாக்கி பயன்படுத்திய திறமை 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பே ஆப்பிரிக்கர்களுக்கு தெரியும். ஆசியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட நெருப்பை ஐரோப்பியர் அறிவதற்கு 1.5 லட்சம் ஆண்டுகள் பிடித்தன என்பதெல்லாம் நாம வெறுமன கடந்து போகிற தகவல்கள் அல்ல. அப்படிப்பட்ட மக்களை வெறும் நிறத்திற்காக மட்டுமே அடிமைப்படுத்தி சித்திரவதை செய்து அவர்களின் உழைப்பை உறிஞ்சி தங்களை வளப்படுத்தி கொண்ட அந்த வெள்ளை இன அதிகார வர்க்கத்தின் ஆணவத்தை நினைத்தால், இது வெள்ளையர்கள் தான் அடிமைப்படுத்துறாங்க கருப்பின மக்களை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா இங்கேயும் நம்மவர்களை அடிமைப்படுத்த மதம், சாதி, மேற்கத்தியவர்களை அடிமைப்படுத்த நிறம் என உலகெங்கிலுமே மனிதனுக்கு எதிரி மனிதனே என்கிற கொடுமை நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. இந்த நூல் ஆங்கிலத்தில் வெளியான போது வெள்ளை மக்கள் கலங்கினார்களாம். தங்களின் மீதான பிம்பங்கள் அனைத்தும் சுக்குநூறாகி தங்களின் நய வஞ்சகம், சூழ்ச்சி, கொடுஞ்செயல்கள், அடக்குமுறை, சித்திரவதை, பெண்களின் மீதான பாலியல் துன்புறுத்தல்கள் என கரைபடிந்த ஒன்றாக இருப்பதை காண சகியாதவர்களாய் வெள்ளையர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. வெற்றி பெற்றவர்கள் எழுதுவதல்ல வரலாறு, இரத்தமும் சதையுமாய் துன்பத்தில் உழல்பவர்கள், உழன்றவர்கள் எழுதுவதே வரலாறு என்கிற வகையில் இந்த 7 தலைமுறைகள் நூல் நிச்சயம் பல அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கும் வெள்ளையர்கள் மத்தியில். வெள்ளையர்கள் கொடுப்பவர்களாகவும் கருப்பர்கள் பெற்றுக்கொள்பவர்களாகவும் இருக்கும் நிலைமை ஒழிந்து இருவரும் சம பங்காளிகளாக இருக்கும் அமைப்பிற்காக அமெரிக்க கருப்பினம் போராடி கொண்டிருக்கிறது என்கிற வரிகளை, அலெக்ஸ் ஹேலியின் அந்த வரிகளை படிக்கும்போது எனக்கு நினைவுக்கு வந்த இன்னொரு வரி, பரியேறும் பெருமாள் படத்தின் இறுதி காட்சியில் நாயகன் சொல்வதாக வருகிற, நாங்கள் நாய்களாகத்தான் இருக்க வேண்டும் என்கிற உங்களின் எண்ணம் மாறாதவரை இங்கே எதுவும் மாறப்போவதில்லை அப்படிங்கிற வரி நிச்சயமா வரும் இல்லையா? அதுதான் ஏற்கனவே சொன்னது போல அவங்களை அடிமைப்படுத்த நிறம், நம்மவர்களை அடிமைப்படுத்த மதம், சாதி எல்லாமே இருக்குது. இன்னும் வேங்கை வயல், மாணவன் சின்னதுரை, ஆணவ படுகொலைகள் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கின்றது என்பதை கனத்த மனத்துடன் கூறி இந்த நாவலை பத்தி இங்கே உங்களிடம் பகிர்ந்திட வாய்ப்பளித்த விழுதுகள் அறிவே ஆற்றலுக்கு உளப்பூர்வமான நன்றிகளை கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.